இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம்? ஒரு வழியாக டெண்டரில் தோத்த எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேருமே அடி வாங்கின பாம்பு மாதிரி எப்படி இலக்கியாவை பழி வாங்குறது அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலி தாட்சாயணியை கடுப்பேற்றி விடுறாங்க. என்னம்மா என்ன நினச்சிட்ருக்கீங்க? அந்த இலக்கியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் தோற்று வந்திருக்கீங்க. எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதுவும் அந்த இலக்கியா இன்னைக்கு உங்களே ஜெயிச்சிட்டாளா அப்படின்னா இனிமேல் இந்த இலக்கியாவை யாராலையும் தடுத்து நிப்பாட்டவே முடியாதுமா. ஏற்கனவே இந்த இலக்கியா அவள்கிட்ட ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் ரொம்ப திமிரு ஆணவத்தோடு இருப்பா. இப்போது டெண்டரில் உங்களை ஜெயிச்சிருக்கா. அந்த திமிரில் இனிமேல் தலைக்கால் தெரியாமல் ஆட போகிறா அப்படி இப்படின்னு அஞ்சலி சொல்ல, இலக்கியா ஜெயிச்சிட்டான்னு அஞ்சலி ஒவ்வொரு விஷயத்துலையும் அதை மென்ஷன் பண்ணி சொல்ல தாட்சாயணிக்கு மண்டைக்கு ஏறுது. ஒரு கட்டத்தை தாட்சாயணி கோபப்பட்டு அஞ்சலியை கத்தி விட்டுறாங்க. போதும் நிப்பாட்ட அஞ்சலி, சும்மா இருந்தா இலக்கியான்னு அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்காத. எனக்கு அவள் வார்த்தை சொன்னாலே மண்டை சூடாகுது. வர வெறிக்கு அந்த இலக்கியாவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு அளவுக்கு தோணுது. ஆனால் நான் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கையாண்டுட்ருக்கேன். அதனால் நீ கொஞ்சம் நிதானமாக இரு அஞ்சலி அப்படின்னு தாட்சாயணி சொல்ல, இல்லைம்மா எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது, அதுவும் அந்த இலக்கியாட்ட போய் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்ல, திரும்ப தாட்சாயணி, இங்கே பாரு அஞ்சலி, இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வர? இங்கே பாருங்கம்மா, உங்களை எப்படி இந்த டெண்டர் ஜெயிக்க விடாமல் அந்த இலக்கிய அசிங்கப்படுத்தினாலோ அதே மாதிரி அவளை உங்கள் காலில் விழ வைக்கணுமா. விழ வச்சு உங்களால் மட்டும்தான் முடியும், நீங்கள் இல்லைனா வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சணுமா. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தாம்மா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அஞ்சலி சொல்ல, உடனே தாட்சாயணி யோசிக்கிறாங்க. அப்படின்னா இந்த இலக்கியாவை அடித்தா சரிபடாது. ஜெயிலில் இருக்க கௌதமுக்கு நாம் தேவையில்லாத ஒரு குடைச்சல் கொடுக்கணும். அந்த கௌதம் நிரந்தரமாக ஜெயிலுக்கே போயிட்டா என்ன? அப்படி போயிட்டா அந்த இலக்கியாவால் பிஸ்னஸை பண்ண முடியுமா, இல்லை கௌதமை பார்க்க முடியுமா? இல்லை, அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த இலக்கியா கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு கௌதமை யார் கடத்தினா, கௌதமுடைய விஷயங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் யோசிக்க முடியும். அப்படின்னு கௌதம் ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம் கார்த்தியை கடத்திட்டான்னு சொல்லி தான். ஆனால் அந்த கார்த்தியை கடத்தினது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தாட்சாயணி யோசிக்கிறாங்க. சரி, அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்எஸ்கே கொஞ்சம் உள்ளே வாங்க, உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல எஸ்எஸ்கே உள்ளே போகிறாரு. தாட்சாயணி உள்ளே போனதும், இங்கே பாருங்கள் எஸ்எஸ்கே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் யாருடைய ஒம்பத்தும்புக்கும் தேவையெல்லாம் போக மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் விட்டுட்டு இருக்கவும் மாட்டேன். அந்த இலக்கியா என்ன தேவையில்லாமல் சொல்லிச்சிட்டா எஸ்எஸ்கே, கண்டிப்பாக அவளுக்கு நாம் யாருன்னு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி அவள் இந்த டெண்டரை ஜெயிச்சா, நாளைக்கு நம்மளையே வீழ்த்தத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும். இந்த டெண்டரை ஜெயிக்கிறது மூலயமா நான் என்ன நினச்சேன், இந்த கம்பெனிக்கு நம்ம தான் எம்டி, அதனால் பிஸ்னஸில் நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிடலாம் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டோம் எஸ்எஸ்கே. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு டெண்டரால் நம்மளுடைய ஒட்டுமொத்த பிளானும் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த இலக்கியா தான். அதனால் அந்த இலக்கியாவை பழி வாங்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் இப்போது நான் உங்களை தனியாக கூப்பிட்டேன். நாம் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நாம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே எஸ்எஸ்கே தாட்சாயணியை பார்த்து, என்ன தாட்சாயணி சொல்கிறேன், நீ சொல்கிறது எனக்கு புரியுது, இப்போது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதை மட்டும் எனக்கு சொன்னால் போதும். இல்லை எஸ்எஸ்கே, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு டெண்டருக்காக இவ்வளோ பெரிய கடத்தல் நாடகம்லாம் போடணுமான்னு கேட்டேன். ஆனால் நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த கௌதமால் யோசிக்க முடியாது. கார்த்தியை யார் கடத்தியிருப்பா, கார்த்தியை எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு அவனுடைய கவனம் முழுவதும் அங்கே தான் போவோம். அவனால் வேலையில் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக நாம் அந்த இலக்கியா கௌதம் 2 பேருமே பழி வாங்கிடலாம் அப்படின்னு தாட்சாயணி சொல்கிறாங்க. எஸ்எஸ்கே ஒன்று, சரி தாட்சாயணி, ஆரம்பத்தில் சொல்லும்போது நான் அதை பெருசாக எடுத்துக்கல, ஆனால் இன்றைக்கி அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்ல, தாட்சாயணி, இங்கே பாருங்கள் எஸ்எஸ்கே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணுங்கள். சொல்லாமல் பண்ணால் கண்டிப்பாக தேவை பிரச்சனை வரும். சொல்லுங்கள் எஸ்எஸ்கே, என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை தாட்சாயணி, நீ ஏற்கனவே சொன்னல ஒரு டெண்டருக்காக ஒரு கொலை பண்ணணுமா அப்படின்னு நான் முதல்ல யோசித்தேன். ஆனால் இப்போது அந்த டெண்டருக்காக அந்த கொலையை பண்ணி தான் ஆகணும் போல். ஏன்னா நாம் ஆசைப்பட்ட மாதிரி அந்த டெண்டர் நமக்கு கிடைக்கல. அதனால தான் இலக்கியா ரொம்ப துளிக்கிட்டு இருக்கா. ஆனால் அதே டெண்டர் மூலிமா அந்த கடத்தல் கேஸை ஒரு முடிவு கொண்டு வந்தால் அப்போ என்ன பண்ணுவாங்க இலக்கியா? அப்போயே ஒரு சிரிக்க முடியுமா அவளால்? முடியாது தாட்சாயணி, முடியாது. எஸ்எஸ்கே, அப்போது நான் சொன்ன பிளானுக்கு ஓகேவா? ஓகே தாட்சாயணி, டபுள் ஓகே. அப்போதைக்கு பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் டெண்டரையும் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. அப்படிங்கும்போது இதுக்குமே நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நாம் பொறுமையாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த கார்த்தியை கொண்டுடலாம்.
கொண்டுட்டு அந்த பழி தூக்கி எப்படியாவது கௌதம் மேலே போட்டோம்னா அதுக்கப்புறம் கௌதம் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போயிடுவான். ஏன் முடிஞ்சால் அந்த இலக்கியாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம். 2 பேரும் புருஷ முன்னாடியா ஒத்துமையாக ஒரே ஜெயிலில் இன்னொரு 10 வருஷத்துக்கு இருப்பாங்க. அதுக்குள்ளே நாம் பிஸ்னஸில் வேறு லெவலில் வளர்ந்துடலாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இலக்கியா இந்த ட்ரெண்டில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு என்ன ஆட்டம் போட்டா, என்ன பேச்சு பேசினா, அவள் பேசின பேச்சுக்கெல்லாம் நாம் அவளை அசிங்கப்படுத்த வேணாம். நாம் இவங்கள்ட்ட மோதினது தப்பு தான், தெரியாமல் இப்படிலாம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, எங்களை காப்பாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அந்த இலக்கியா என் காலை பிடிச்சி கெஞ்சணுங்க. அதுக்கான ஏற்பாடு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கார்த்தியை கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த கார்த்தியை கொண்டுடலாங்க அப்படின்னு தாட்சாயினி சொல்கிறாங்க. எஸ்எஸ்கே உடனே சரி தாட்சாயினி, நான் இப்பயே பேசுகிறேன், பேசி கார்த்தியை உடனே கொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல தாட்சாயினி உடனே இல்லை எஸ்எஸ்கே, ஃபோனில் சொன்ன செட் ஆகாது, அந்த கார்த்தி சாகிறத நானும் பார்க்கணும். அப்போ தான் அந்த இலக்கியா என் காலை பிடிச்சி கெஞ்சி போதெல்லாம் அந்த கார்த்தி சத்தது என் மைண்டில் வரும். அப்போ தான் அந்த இலக்கியாவை வச்சு செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல உடனே எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரும் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த நாகுக்கு தரத்துக்காக இங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்லேருந்து நாகுக்கு கால் பண்ணி இது மாதிரி நாங்கள் 2 பேரும் அங்கே வரோம், அந்த கார்த்திக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இது நம்ம இலக்கியா கால் வாங்கிறாங்க. அப்படி 2 பேரும் எதுக்காக இப்போ கார்த்தியை பார்க்க இவ்வளோ அவசரமாக போகிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு பதட்டத்தோட ரேவதி அத்தையை கால் பண்ணுறாங்க நம்ம இலக்கியா. ரேவதி அத்தையும் அவங்க 2 பேரும் இப்போ தான் இலக்கியா கிளம்புறாங்கன்னு சொல்லவும் நீங்கள் உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னு எனக்கு லொக்கேஷன் அனுப்பிகிட்டே இருங்க, அப்போ தான் நான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. அதே மாதிரி ரேவதி அத்தையும் ஆட்டோ வழியாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு எங்கே வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம இலக்கியா ரேவதி அத்தை 2 பேருமே போயிட்டு எஸ்எஸ்கே போகிற அந்த பங்களா கிட்ட நிற்கிறாங்க. எஸ்எஸ்கே உள்ளே போன கொஞ்ச நேரத்தில் இலக்கியாவும் அப்புறம் ரேவதி அத்தையும் உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா கார்த்தி அங்கே தான் கட்டி போட்டு அரை மயக்கத்தில் இருக்கான். அப்போ எஸ்எஸ்கே, டேய் கார்த்தி, உனக்கு கடத்தினது நான் தான்டா, ஆனால் நான் தான் திட்டம் போட்டு கௌதம் தான் உன்னை கடத்தினான்னு சொல்லி உன் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டேன். அதை நீ நம்பி கௌதம் தான் தன்னை கடத்திட்டான்னு சொல்லி முழுசாக சொல்லிட்டேன். இப்போ கௌதம் ஜெயிலில் இருக்கான். ஆனால் இலக்கியா அவருடைய ஆட்டத்தை எங்களால் அடக்க முடியல. அதான் உன்னை கொன்று அந்த பழி தூக்கி கௌதம் மேலே போட்டோம்னா கௌதம் நிரந்தரமாக ஜெயிலில் இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் இலக்கியா தான் சொல்லி இலக்கியாவை நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் எங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்லி சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இலக்கியா வீடியோ எடுத்துறாங்க. வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க தெரிஞ்ச ஏசிபிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. லொக்கேஷனையும் அனுப்பிடுறாங்க நம்ம இலக்கியா. அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா போலீஸ் பாதுகாப்போடு அங்கே வந்து நிற்கிறாங்க. ஸோ கையும் களமாக மாட்டிக்கிறாரு நம்ம எஸ்எஸ்கே. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே பேசின எல்லாத்தையும் ஒரு ஆதாரமாக வச்சு கார்த்தியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட கடத்தலுக்கும் கௌதமுக்கு என் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இலக்கியா கௌதமை நிரபராதியாக வெளியவும் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் இது எஸ்எஸ்கே தாட்சாயி தான். அதனால் 2 பேரையும் உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இலக்கியாவுடைய பேச்சை கேட்டு இலக்கியா கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இங்கே எஸ்எஸ்கே தாட்சாயி 2 பேரையும் கைது பண்ணி ஜெயிலையும் அடைக்கிறாங்க போலீஸ்காரங்க.